நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதர் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசியார் பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. அரசு யோகம் பெறும் கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அரசு யோகம் பெறும் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். குறிப்பாக இன்று தன்னுடைய குழந்தை ஜாதகத்தை பெற்றோர்கள் ஜோதிடம் காட்டும் பொழுது கேட்கும் ஒரு பல கேள்வியில் இந்த கேள்வியும் ஒன்று. குறிப்பாக என் மகனுக்கு விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவானா, அதுக்கான கிரகம் இருக்கிறதா ஒன்று, அல்லது என்னுடைய மகனுக்கு விளையாட்டில், என்னுடைய மகளுக்கோ விளையாட்டில் தீவிரமான ஈடுபாடு இருக்கிறது, அதன் மூலம் நாளைக்கு நன்மை உண்டா என்று கேட்கும் பெற்றோர்கள் அதிகம். அதாவது ஒருத்தர் விளையாட்டுத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் அரசு பதவியோ யோகத்தை அனுபவிக்கும் கிரகமைப்பு இருந்தால் அது மாறாது. அப்படிப்பட்ட ஜாதங்களுக்கு அதன் வழியில் வழிகாட்டினால் அந்த துறையில் அவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். சரியான பாதையை உரிய வயதில் காட்டிவிட்டால் அவர்கள் பெரிய வெற்றி அடைவது திண்ணம். சரி, ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். 11/1/1982 7:30 AM. இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்களா, பூச நட்சத்திரம், 4ஆம் பாதம், கடகராசி, லக்கணம் மகர லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன் புதன், லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டில் ராகு, லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டில் அதாவது கன்னியில் சனி பகவான் செவ்வாய், லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் துலா ராசியில் குரு பகவான், தனுசில் சூரியன் கேது. இது ராசியின் தன்மை. அப்படின்னு நவமசுக்கு வந்துட்டிங்களா, லக்கணம் மீனம், மேசத்தில் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் செவ்வாய் ராகு, கன்னியில் சனி பகவான், விருச்சக சந்திரன், சூரியனும் கேதும் வர்க்கோத்தம், அதாவது தனுசு ராசியில் 2 பேர் இருக்காங்க, மகரத்தில் குரு பகவான், மேஷத்தில் சுக்கிரன். சரிங்களா? இவர் பிறக்கும்போது சனி தேசை 3 வருஷம் 8 மாதம் 4, புதன் ஒரு 17 20, கேது ஒரு 7 27. இப்போ சுக்கிரசு ஓடிக்கிட்டு இருக்கு, புதன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஜாதகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எங்களை பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய வாடிக்கையாளர் தான். இந்த ஜாதகம் +2 படிக்கும்போது சொன்ன வாசகம், இவருக்கு விளையாட்டில் விருப்பம் இருக்கும், விளையாட்டுத் துறையில் பல பதக்கங்கள் பெறுவார், சான்றிதழ் பெறுவார், விருதுகள் பெறுவார், பதக்கம் பெறுவார். அதன் மூலம் இவர் வாழ்வாதாரம் அடையும், அதாவது ஜீவனம் அமையும் என்று சொல்லி வைத்தோம். இன்று அவர் அரசுத்துறை அதிகாரியாக இருக்கிறார். விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு அதன் மூலம் பல பதக்கங்கள் பெற்று அதன் மூலம் இன்று அரசு பணியிலிருந்து அதிகாரி அளவுக்கு வந்துவிட்டார். திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. சரி, இதுதான் அவருடைய இது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் விருது வாங்குறதுக்கோ அல்லது விளையாட்டில் ஈடுபடுறதுக்கோ, இந்த விளையாட்டு போட்டி நடக்கும்போதுங்க இந்த உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், இது மாதிரிலாம் நிறைய, அது ஒரு விந்தையாக இருக்கும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்களால் இப்படி முடியுதான்ற. அது பயிற்சி காரணம், முயற்சி காரணம், அது ஒரு பக்கம். ரெண்டாவது மற்றவங்க பார்த்து வியந்து அளவுக்கு உடப்பு பயிற்சி எடுக்கலாம், கிரகம் இருக்கணும், எல்லாத்தாலையும் முடியாது. சரி, நவீன ஜாதக சிந்தாமணிங்கிற ஒரு நூலில் ஒரு அற்புதமான பாடல் 176வது பாடல் வருகிறது. நூல் இருந்தால் எடுத்து வாசித்து பாருங்கள், அந்த பாடலை தெரிஞ்சுக்குவோம். உயிரவன் நின்ற ராசிக்கு உரியவர் வாழும் வீட்டோர் உயர்வு பெற அவரோடு அன்றி உச்சமோடு ஆட்சியாக வேணுலகோர் ஆழ்வர், வேணுலகை ஆழ்வர், வீர விருது பல பெறுவர்,
ஞான மயனென விந்தை செய்வர் மலரை தொல்லுவர் பல்லோரே பல்லோரே அப்படின்னு பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்களா? மீண்டும் ஒரு பாட்டில் மீண்டும் படித்து காட்டுறேன், மன நினைவு வச்சுக்கோங்க. உயரவன் என்ற ராசிக்கு உரியவர் வாழும் வீட்டோன் உயர்வு பெற அதோடு அன்றி ஆட்சி உச்சமாக இருக்க வேணுலக ஆழ்வர் வீர விருது பல பெறுவர் ஞான மயனென விந்தை பல செய்வர் மலரடி தொழுவார் பல்லோர். அதாவது இவரை பலர் வணங்குவாங்க. ஒன்றும் மற்றவங்க பார்த்து வேக்களவுக்கு விந்தைகள் புரிவார். 2 வீர விருதுகள் பல பெறுவார். 3 வேணுலகோர், அதாவது இந்த உலக ஆட்சினா அதிகாரத்தில் இருக்கிறது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உயரவன் லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரோ அவர் நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால், அதுவும் லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த பலன் நடக்கும். இவ்வளவு விஷயங்க. இந்த கருத்தை ஒரு முறைக்கு மறுமுறை கேட்டிங்களா புரிந்துவிடும், ஜோதிட விதி தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த பாட்டுக்கு இந்த பாடலை உங்களுக்கு இந்த கட்டத்தில் உங்களுக்கு புரிய வைக்கணும். கவனிச்சிங்களா புரியும், பார்த்தா புரியாது, கவனித்தால் புரியும். சரி, முதல் எடுத்துக்குவோம். உயிரவன் நின்ற ராசிக்கு உரியவர் யார்? உயிர்னா லக்கணம், உயிரவனா லக்னாதிபதி. லக்னாதிபதி நின்ற ராசிக்குரியவர் வீட்டதிபதி. உயிரவன் நின்ற ராசிக்கு உரியவர் வாழும் வீட்டோர். அப்போ இந்த யாருக்கு லக்னாதி எங்கே அமர்ந்திருக்காரோ அந்த வீட்டின் அதிபதி எங்கே அமர்ந்திருக்காரோ அவர் பலமாக இருக்க வேண்டும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், லக்னாதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி எங்கே அமர்ந்திருக்காரோ அவர் பலமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் புரிய வைக்கல அப்படின்னு கேட்டால், இப்போ மகர லக்கணம், லக்கணத்துக்கு சனிமன் எங்கே இருக்கார்? கன்னியில் இருக்கார். கன்னிக்கு அதிபதி எங்கே இருக்கார்? மகரத்தில் இருக்கார். மகரத்தின் அதிபதி எங்கே இருக்கார்? கன்னியில் இருக்கார். அவர் தூக்கி அங்கே போட்டோமா வளர்த்து விடுவார். இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த முதல் வரிக்கு பார்த்தீங்களா, லக்னாதி அமர்ந்து வீட்டோன் லக்கணத்தில் அப்படி தூக்கி போட்டோமா அந்த அப்படியே வந்துடும். அப்படி அமைஞ்சிட்டா ஜாதகருக்கு இந்த பாடல்படி சிறப்பு. இது மட்டும் போதுமா என்றால் துணைவிதி அவசியம் வேண்டும். இந்த பாடல்படி கிரகம் அமைந்து விட்டது, திசாபுத்தி வந்து விட்டது. ஆனால் இது மட்டும் போதுமான பத்தாது. ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமென்றாலும் வெற்றி பெற வேண்டுமென்றாலும் துணைவிதிகள் துணுங்களாய் நிற்க வேண்டும். அதற்கு நீங்கள் நிறைய கற்க வேண்டும். சரி, முதல் இது எடுத்துக்கோம். ஒரு ஜாதகத்தை அரசுத்தியம் பார்க்குறோம்னா அடிக்கடி பாடம் படிப்பது. லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 3, 6, 9, 10, 11 செவ்வாய் இருந்தால் அவனுக்கு அரசுத்தியம் கிடைக்கும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதத்துக்கு தர்மகர்மாதி யோகம் இருந்து அவருக்கு லக்னாதி தொடர்பு இருந்து விட்டால், அப்படி இருந்து 1, 9, 10 இந்த அமைப்பு வந்துவிட்டால் அவருக்கும் அரசு பணிக்கு வாய்ப்புண்டு. 2 அருமையாக 2 விதிங்க. முதல் என்ன சொல்லிட்டோம்? 3, 6, 9, 10 செவ்வாய் இருந்தால் அரசு பணி உண்டு. ஒரு அற்புதமான விதி. இது லக்கணத்துக்கு பொருந்தி வருகிறது, ராசிக்கும் பொருந்தி வருகிறது. அடுத்தபடியாக தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருவருக்கு இருந்து அவருக்கு லக்கணாதி தொடர்பு பெற்றுவிட்டால், இந்த மூவரும் 1, 9, 10 இருந்து விட்டால் கண்டிப்பாக அரசு பணிக்கு வாய்ப்பு வந்துவிடும். 2ஆச்சுங்களா? 3வது பார்த்தீங்களா, ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி 10இல் அமர்ந்தாலும் அல்லது 10ஆம் அதிபதி 3இல் அமர்ந்தாலும் அவருக்கு விளையாட்டுத்துறையால் ஜீவனம் அமையும். இது அருமையான விதி. நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வீர விளையாட்டு சொல்லக்கூடிய இடம். நல்லா புரிஞ்சுங்க. விளையாட்டால் புகழ் பெறுவது பதக்கமில்லை, 3ஆம் இடம் தான். 3ஆம் இடத்ததிபதி 10இல் அமர்ந்தாலும் 10ஆம் அதிபதி 3இல் அமர்ந்தாலும் இவர்களுக்கு அந்த அமைப்பு வந்துவிடும். இவருக்கு பாருங்களேன், மகர லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி குரு பகவான், லக்கணத்துக்கு 10இல் அதாவது துலாத்தில் அமர்ந்துள்ளார். 1 சரிங்களா? அப்படி எப்போங்க ராசிக்கு எடுத்துங்க. ராசிக்கு 10ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அவருங்க இருக்கார், ராசிக்கு 3இல் அமர்ந்திருக்கிறார். அப்போ லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி 10லையும் ராசிக்கு 10ஆம் அதிபதி 3லையும் அமர்ந்து ஒன்றுக்கொன்று வலிமை சேர்த்து இவரை விளையாடத்தில் ஈடுபட வைத்து பல வெற்றிகளை குவித்து பல பதக்கங்களை பெற்று இன்று அரசு பணியில் அமர்ந்து அதிகையாக வளா வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம்
இவர் பிறப்போட அமைப்பு, கிரகத்தோட அமைப்பு. சரிங்களா? அடுத்து வந்துடும். இவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவருக்கு லக்கணத்துக்கு 7 சந்திரன், லக்கணத்துக்கு 7 சந்திரன் ஆச்சு. சுக்கிரன் பார்த்துறார், புதனும் பார்த்துறார். அப்போ வரக்கூடிய மனைவி அழகு தேவதை, அழகு தேவதை, குணவதி, அழகு, இளமை, குணவதி, கல்வி, பண்பு அனைத்து நேரத்தில் மனைவியை வந்து 2 குழந்தைங்க, அருமையான குழந்தைங்க இருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது, இவருக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் நடந்தால் அடியின் அடிக்கடி வலியுறுத்தும் அறிவுறுத்தும் ஒரு அற்புதமான விதி இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் தர்மகர்மாதி யோகம் இருந்து திசை நடந்துவிட்டால் தந்தைக்கு மாரகம் தந்துவிடும். இது அனுபவத்தில் உணர்ந்த அற்புதமான விதி. இவருக்கு பாருங்கள், சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்குது, புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்குது, தர்மகர்மாதி திசை ஓடிக்கிட்டு இருக்கு. தர்மகர்மாதியோட திசை புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது தந்தைக்கு மாரகம் தந்தது. அதாவது இருதய வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சந்தித்து, வயசு கூடியானவர் தான், அந்த பலன் தருது பாருங்கள். சமீபத்தில் இறந்துட்டார். 9ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருந்தாலும், அதே நேரத்தில் சூரியனுக்கு 10ல் சனி செவ்வாய் இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் ஜாதரின் தந்தைக்கு குற்றம் வரும். அடுத்தபடி பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு லக்னாதிபதி பலமாக இருந்து, ராசி அதிபதி பலமாக இருந்து, இன்னொன்று பாருங்கள், லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பெற்று விட்டால் அவருடைய எடுக்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. இவருக்கு லக்னாதிபதி சனி பகவான், ராசி அதிபதி சந்திரன், ராசி நின்ற நட்சத்திரமே சனி நட்சத்திரம் தான். அப்போ 1-7 தொடர்பு வந்துடுது. அப்படி தொடர்பு இருந்து விட்டால் லக்னாதிபதிக்கும் ராசாதிபதிக்கும் ஒரு நட்போ தொடர்போ வந்துவிட்டால் அவருடைய அறிவும் எண்ணமும் சொல்லும் செயலும் வெற்றி நோக்கி சென்று கொண்டிருக்கும், பெரும் வெற்றி அடைவார்கள் என்று கூறி அடிக்கடி கூறுவது போல் உங்களுக்கு ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.